கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாதாக. இந்த ஹெவன் டிவி பார்க்குற நேயர் ஒவ்வொருவரும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்று சர்வதேச மகளிர் தினம். உங்கள் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்களாகிய நாம் ஆண்களின் வாழ்வில் அம்மாவாக, அக்காவாக, தங்கையாக, தோழியராக, ஆசிரியராக, மனைவியாக, மகளாக என ஒவ்வொரு கோணத்திலும் ஆண்களின் வாழ்வில் பயணம் செய்கிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பெண்கள் எப்படி பார்த்தீங்களா, எல்லா கோணத்திலும் நம்ம இருக்கிறோம். ஆண்கள் கூட நம்ம இருக்கிறோம், ஒவ்வொரு உறவாக நம்ம இருக்கிறோம். பார்த்தீங்களா, யோவான் 3:16 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 12:24 பின்பகுதியில், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவர் சொல்ல, எனக்கு ஊழியம் செய்ய பிதாவானவர் கனம் பண்ணுறாரு. பிதாவான கனம் பண்ண நம்ம என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். பெண்களாகிய நாம் ஊழியம் செய்யணும். ஊழியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம் கண்முன்னே வாழ்ந்தவர் யாருன்னா பில்லி கிரஹாம். அவர் 1918 நவம்பர் மாதம் 7 பிறந்தார். 2018 பிப்ரவரி மாதம் 21 மரணம் அடைந்தார். அமெரிக்க தேசத்தின் மையமாக கொண்ட அவர் உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் சென்று கோடிக்கணக்கான மக்களுக்கு நற்செய்தியை பரப்பினார். அவர் செல்லாத நாடுகளே இல்லையா. அவர் உயிரோடு இருந்த நாட்களில் அமெரிக்க ஜனாதிபதியாக போட்டியின்றி அவர் தேர்ந்தெடுக்கப்படும் அந்தஸ்து உயர்த்தப்பட்டார். ஆனால் நான் ஒரு நற்செய்தியாளர், என்னுடைய நிலையிலிருந்து ஒருபோதும் தாழ்ந்துவிடப் போவதில்லை என்று நற்செய்தி பணிக்காக ஜனாதிபதி பதவியை தூக்கி எறிஞ்சிட்டாராம். எனக்கு ஜனாதிபதியே வேண்டாம், நான் நற்செய்தி தான் உலக நற்செய்தி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஜனாதிபதி அந்த பதவியை கூட அவர் தூக்கி எறிஞ்சிட்டாராம். இப்போ அவர் திருவுருவ சிலையை அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டன் டிசியில் உள்ள புகழ்பெற்ற கேபிட்டல் கட்டிடத்தில் கையில் வேதாகமத்தை வைத்துக்கொண்டு வெள்ளை மாளிகைக்கு முன் சுவிசேஷத்தை அறிவது போல இவரது காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். இவர் சிலைக்கு கீழே இந்த 2 வசனங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. அது என்ன வசனம்? யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 3:14 போட்டிருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று 2 வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறதாம். அவர் எப்பொழுதும் சுவிசேஷம் செய்யும்பொழுது இந்த 2 வசனம் சொல்லி தான் ஆரம்பிப்பாராம். நீதிமொழிகள் 12:4 பார்க்குறோம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கேடமாய் இருக்கிறாள். அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாள்? நீதிமொழி 31:15 வாசிக்கிறோம். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாளாம். திரும்பி நீதிமொழியில் 31:27-28 அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரி எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறானா. அது மாதிரி ஒவ்வொரு மனைவியை பார்த்து கணவன் புகழணும். அதிகாலை எழுந்திரிக்கணும். அப்போ எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யும்போது அந்த நீதிமொழி படிக்கும்போது இந்த கரெக்டாக இந்த 31 நீதிமொழி 31 அதிகாரத்தை பாருங்கள், எல்லாமே பெண்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் படிங்க, வீட்டில் சும்மா இருக்கும்போது படிங்க. நீதி படித்தா தான் நமக்கு அது என்ன இருக்குது நமக்கு தெரியணும். சும்மா படிக்காமல் இருந்தால் எப்படி தெரிய போகுது? பெண்களாக நம்ம தான் குடும்பத்தை நம்ம தான் கட்டணும். நம்மளாம் யாரும் குடும்பத்தெல்லாம் பெண்களாகி குடும்பத்தை உடச்சிடவே கூடாது, குடும்பத்தை கட்டணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதிகாலையில் ஆண்டவர் தேடணும். தேடும்போது நமக்கு ஆண்டவர் நிறைய நம்மளோட பேசுவார். இப்போ தான் பெண்களாகி நாம் இருக்க வேண்டுமா? அதிகாலை தூக்கத்தை விட்டு எழுது ரொம்ப நல்லது. எல்லோரும் எத்தனை மணிக்கு நீங்கள் நம்ம எழுந்திருக்கிறோம்? காலையில் எத்தனை மணிக்கு எல்லோரும் எழுந்திருக்கிறீங்க? யாருமே சீக்கிரமே எழுந்திருக்கிறது இல்லையே. நைட்டெல்லாம் டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறது. பெண்கள் என்ன சீரியல், எதுக்கு சீரியல் பார்த்தீங்களா? வயசானவங்க தூக்கால தான் பார்த்துக்கிட்டு கிடப்பாங்க. சீரியல் பார்க்கலாமா? எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறாங்க? பெண்கள் என்ன பண்ணுறாங்க? திருமணமான பிறகு சீரியல் தான் வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு
மாமனார் இஷ்டத்துக்கு பேசுகிறது, மரியாதை எல்லாமே பேசுகிறது. டிவி சீரியல் வேறு, குடும்ப வாழ்க்கை வேறு. குடும்பத்தை கட்டுறதா, குடும்பத்தை போய் உடைக்கிறதா? சீரியலை பார்த்து இஷ்டத்துக்கு மாமனார் மரியாதை எல்லாமே பேசுகிறது, கணவனை மரியாதை எல்லாமே பேசுகிறது, கூட எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு வரவங்கள மதிக்காமல் இருக்கிறது. இப்படி அந்த காலத்தில் எல்லாமே இருந்தாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. சீரியலே பார்க்காதீங்க. பெண்களாக இனம் சீரியலே பார்க்கக்கூடாது. இப்போ நம்மளாம் எப்போ எழுந்திருக்கணும், காலையில் எப்படி எழுந்திருக்கணும்னு தெரியுங்களா உங்களுக்கு? 4 மணிக்கு எழுந்திரிச்சின்னா ரொம்ப நல்லதான். 4 மணிக்கு காலையில் பெண்கள் வந்து 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், அது ரொம்ப நல்லதான். 5 மணிக்கு இருந்தால் நல்லதான். 6 மணிக்கு இருந்தால் பரவாயில்லையா. 7 மணிக்கு எழுந்திரிச்சா சோம்பேறியான். 8 மணிக்கு எழுந்திரிச்சா கடும் சோம்பேறியான். 9 மணிக்கு எழுந்திரிச்சா நோயாளியான். 10 மணிக்கு தான் வாழ்வதே வீணா. 11 மணிக்கு எழுந்து தான் உயிர் வாழ்வதே வீணா. இந்த லிஸ்ட்டில் நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் நம்ம பார்த்துக்கொள்ளணுமா? 4 மணிக்கு எழுந்திரிச்சா ரொம்ப நல்லது. இப்போ 11 மணிக்கு போட்டிருக்காங்க. அப்படின்னு 11 மணிக்கு வந்து உயிர் வாழ்வது வீண் போட்டிருக்காங்க. நம்ம இந்த லிஸ்ட்டில் எதில் இருக்கிறோம் பாருங்கள். பெண்களாக நாம் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். தூக்கத்தில் முதலிடம் கொடுக்கக்கூடாது. எழுந்தவுடன் அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் செய்யக்கூடாது. வயது குழந்தைகள் என்ன பண்ணணும்? எழுந்திரிச்சு காலையில் குளிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக உங்களுக்கு என்ன வேலை வேண்டியிருக்கு? உங்களுக்கு என்ன வேலை? அதுக்கு ஜெபம் பண்ணுறதோடு என்ன வேலை? அதிகாலையில் எழுந்திருக்கிறதோடு என்ன வேலை? வயசானவங்க எழுந்திரிச்சாங்கன்னா அவங்க வந்து இருக்கிற இடத்துல அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. வயது பெண்கள் என்ன பண்ணணும்? வாலிபமான பெண்கள் என்ன பண்ணணும்? தூக்கத்துக்கு முதலிடம் கொடுக்காதீங்க. காலை சீக்கிரம் எழுந்திரிச்சிங்கன்னா நிறைய நேரம் கிடைக்கும். அதிகாலையில் எழுந்திருக்க பறக்கிற ரொம்ப தூரம் பறக்கும். நீங்கள் அதையோ சீக்கிரம் எழுந்திரிச்சு பாருங்கள். ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டு வேலை செய்யுங்க. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களா காலை எழுப்பி விட்டு படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் போய் தூங்காதீங்க. நீங்கள் வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்க படிக்குதான்னு கவனம் வச்சு பாருங்கள். அந்த பிள்ளைங்க காலையில் காஃபி போட்டு கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். பிள்ளைங்க நைட்டெல்லாம் அதுங்களுக்கு நல்லா மிட் நைட் நல்லா பிரியாணி ஃபுல் மீல்ஸ் நல்லா கட்ட வைக்கிறது, நல்லா சாப்பிட்றது. காலையில் எப்படி வந்து எழுந்திரிக்க முடியும்? நைட்டில் பிரியாணி சாப்பிடாதீங்க. கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நைட்டில் சாப்பாடு வந்து நைட்டில் காலையில் செரிமானம் ஆகும்போது ரொம்ப நேரம் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அது தூக்கத்தில் என்ன பண்ணுறது? காலையில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறது. அவசரமாக எழுந்திரிச்சு வெந்தது பாதி வேகாத பாதி செஞ்சு கொடுத்துட்டு, பிள்ளைங்களுக்கு பாதி புக்கு வீட்டில் பாதி இருக்கும், பாதி கையில் வச்சுருக்கும், மறந்துடுது. ஐடென்டி கார்டை எல்லாம் மறந்துட்டு வேகமாக சிக்னலுக்கு ஓடுறது. ஓடி குறுக்க போகுது. அவனுக்கு வரவங்க நேராக வந்தால் கூட அவங்க மாதிரி அடிப்பட்டு தேவையாதலாம். எதுக்கு இதெல்லாம் காரணம்? பெண்களாகிய நாம் அதிகாலை எழுந்திரிச்சு நேரப்பட எழுந்திரிச்சு வீட்டு வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு நல்லபடி அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் தூக்கத்தினால பிள்ளைகளை வந்து ரோட்டில் எவ்வளோ பிள்ளைங்க அடிப்பட்டு போயிடுதுங்க. ஸ்கூல் லேட்டாக போகுதுங்க. இப்போ லேட்டாக போனால் ஸ்கூலெல்லாம் அடிக்காதீங்க, பெரம்பெடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பெரம்பெடுக்காத அந்த பெரம்பு இப்போ யார் கைக்கு போயிடுச்சு? போலீஸ்காரன் கைக்கு போயிடுச்சு. பிள்ளைங்களை அடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்க. பிள்ளைகளை வந்து நல்ல தாய்மார் வந்து பிள்ளைகளை நல்லா கண்டித்து வளங்க. இந்த மகளிர் தினத்தன்னைக்கு உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து பிள்ளைகளை வந்து இந்த தூக்கம் தான் அதிகாலை தூக்கம். நைட்டெல்லாம் டிவி பார்க்குறது, சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்குது. சீரியல் தொடர்னு போட்டுக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா, பிள்ளைகளை வந்து ஜனங்களை பிடிச்சி நரகத்துக்கு போனால் என்ன சொல்ல, சீரியல் பார்க்க சொல்லுங்கள். அவங்க காலம் என்ன இருக்குன்னு சொல்லி ஏமாந்து போயிடுவாங்க. கடைசியில் நரகத்துக்கு வந்துடுவாங்க. சீரியலை பார்க்க சொல்லுங்கள். தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்கல்ல. நாளைக்கு என்ன ஒரு சீரியல் வந்து அது அன்றைக்கி பார்க்காட்டி கூட உடனே ஃபோன் பண்ணி கேட்குற ஃப்ரெண்ட்ஸோட கேட்குறதே என்ன நினச்சது முடிவு என்ன, அப்புறம் என்ன அன்னிச்சு, இப்படி தான் கேட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. அது மாதிரி வேண்டாம். அந்த மாதிரி சீரியலை பார்க்க வேண்டாம். பெண்கள் அதிகாலையில் எழுந்திரிக்கணும். பிள்ளைங்க நேரப்பட எழுந்திரிச்சு பிள்ளைங்களை சீக்கிரம் அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புங்க, காலேஜுக்கு நிறைய நேரம் இருக்கும். அப்புறம் வீட்டு வேலை செய்யலாம். அப்புறம் அவ்வளோ வேலை இருக்குன்னு நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சு நீங்கள் பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நேரம் இருக்குது. நம்ம தூங்கி என்னத்துக்கு ஒருத்தர் தூங்கி நான் நல்லா இருந்து சொல்லணும் எவனாவது எடுத்து பாருங்கள். தூக்கத்துக்கு முதல்ல கொடுக்காதீங்க. தூக்கத்துக்கு முதல்ல வறுமை தான் வரும். தூக்கத்துக்கு முதல்ல கொடுக்காதீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போக பழகி போயிடும். போக வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கும் போது இவ்வளோ நிறைய நேரம் இருக்கும். பிள்ளைங்க நம்ம இப்போல்லாம் படித்த பிள்ளைங்க தான், நீங்களாம் படித்த பிள்ளைங்க தான், எல்லாருமே டபுள் டிகிரி தான் இருக்கீங்க. பிள்ளைங்களை பாடம்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் வீட்டு வேலையை நீங்கள் செய்யலாம். சர்வெண்ட் கூட வச்சுக்க வேண்டியதில்லை. இப்போ எல்லாருமே சர்வெண்ட் வச்சுக்கிறாங்க, அது வேலை பண்ணிக்கிறாங்க. முடியாதவங்க வச்சுக்கலாங்க, முடியறவங்க எங்கே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க வச்சாங்க, இவங்க வச்சாங்க. ஒரு வீட்டுக்கு 3 வேலைக்காரங்க எதுக்குங்க 3 வேலைக்காரங்க எது வச்சுக்கிட்டீங்க? இவன் அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியாத. அந்த காலம் மாதிரியே அம்மியிலலாம் அரைச்சிக்கிட்டு எல்லாம் கிடைக்காதீங்க. அடுப்பெல்லாம் வச்சு எவ்வளோ கறியெல்லாம் இருக்கும், அப்போ தேய்ச்சிக்கிட்டு கிடப்போம். அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருப்போம், ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருப்போம். இப்போ அப்படியே இல்லையே. துணியெல்லாம் இப்போ எல்லாத்தையும் மிஷின் தான். அப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும்? வச்சுட்டு பைபிள்லாம் படிக்கலாம்ல. பிள்ளைங்க நல்ல கதையெல்லாம் பிள்ளைங்க சொல்லி நீதிமொழிகள் எவ்வளோ சொல்லி கொடுக்கலாம். அதெல்லாம் செய்யுங்க. நீங்கள் யோபு அதிகாலம் இருந்து இப்போ வந்து ஏசப்பா என்ன சொல்ல, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண ஒலிவ மலைக்கு சென்றார். மோசே 10 கட்டளை வாங்க அதிகாலமே எழுப்பி சீனாய் மலைக்கு சென்றார். யோபு அதிகாலமே எழுந்து தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்தார். அதிகாலமே எழுந்து ஜோஷுவா திறப்பில் நின்றார். வேதத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம், சாமுவேல்,
தானியேல், தாவீது, யோசேப்பு இவர்கள் எல்லாம் அதிகாலமே தேவனை தேடினார்கள். நாம் அதிகாலையில் இருந்து ஜெபம் செய்துட்டு வீட்டு வேலை செய்ய வேண்டும். படிக்கிற பிள்ளைங்களை எழுப்பி படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே பிள்ளைங்களை பார்த்துக்கலாம், எல்லாம் செய்யலாம். சீக்கிரம் 9 மணிக்கெலாம் படுக்கிற மாதிரி பாருங்கள். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி பாருங்கள். அது பழக்கம் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பழக்கம் தானே காரணம். பழக நல்லா உங்களுக்கு சீக்கிரமே எழுந்திருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அதிகாலை எழுந்திருக்கும் போது ஆசீர்வாதமே தண்ணி தான். குணசால ஸ்திரீ என்ன பண்ணுறா? இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படையளிக்கிறாள். அப்போ அதிகாலை எழுந்திரிச்சா தான் எல்லா வேலையும் செய்ய முடியும். நம்மளும் நமக்கு வேலை சர்வெண்ட் ஒரு நாளைக்கு வரலான்னா அது செஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும். அன்றைக்கி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு விதாண்டாவாதம் பேசுவாங்கள்ல. இப்போ கடையில் நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன், ஹோட்டலில் அன்றைக்கி லீவு வந்து அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கும் சமைக்க தெரிஞ்சதுன்னு இப்போ எவ்வளோ பேர் சமைக்க தெரியுது? எல்லாம் சமைக்கவே யாருக்குமே தெரியலைங்க. பேரண்ட்ஸ் சொன்னால் நாங்கள் யூடியூப்பில் பார்த்துக்குறோன்னுதுங்க. அதெல்லாம் சரியாக வராது. நல்லா நீங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுங்க, பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சமைக்கலாம் செஞ்ச வேலைன்னு சொல்லிக் கொடுங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரா, ஒருத்தர் என்ன பண்ணாரா, பொருட்காட்சி சாலை ஒன்று வச்சுருந்தார், கண்காட்சி சாலை மாதிரி வச்சுட்டாரு. எல்லா பொருளும் கொண்டு வச்சுட்டார். யாருக்கு என்னென்ன தேவை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அவங்க வராங்க, அவங்க வேண்டியதெல்லாம் எல்லாம் இருக்குன்னு எடுக்கிறாங்க. எல்லாம் ஒருத்தர் பழம் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே இருக்குது அந்த கண்காட்சியில், எல்லாமே இருக்குது. வேணும் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு அம்மா வந்தோடனே பார்த்துட்டு ஒன்றுமே உங்களுக்கு பிடிக்கலையா? எல்லாம் அங்கே இருக்கலாம் கேட்குறான். ஏன் ஒன்றும் பிடிக்கல, ஏன் ஒன்றுமே எடுக்கல, எனக்கு ஒன்றுமே பிடிக்கல, எனக்கு ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டு உடனே அங்கே ராஜா சேவகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா அவரை போய் ராஜாவிட்ட போய் சொல்ல போகிறாங்க, அரண்மனைக்கு போகிறாங்க. இது மாதிரி ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ராஜா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் வந்துட்டார். ராஜா வந்துட்டார், குதிரையிலேருந்து வந்துட்டார். குதிரை ஏறி வந்த பிறகு அவங்க இறங்கும்போது அந்த அம்மா ஓடி போய் ராஜாவை பிடிச்சிக்கிட்டாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ ராஜா கேட்குறாரா, இவங்களுக்கு ஒன்றுமே பிடிக்கலையான்னு கேட்குறேன். எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஏன் அப்படிங்கிற, எனக்கு உங்களை தான் பிடிச்சிச்சு. ராஜா இறக்கி பிடிச்சிக்கிட்டாங்களாம். ஏன் என்ன பிடிச்சின்னு கேட்டால், இங்கே எடுத்து நான் கொஞ்சம் தான் எடுப்பேன், ராஜாவே என் வீட்டுக்கு வந்துட்டா, ராஜாவே என்னை அழைச்சி நான் ராஜா போயிட்டேன்னா என் ராஜாவே என்னை பார்த்துப்பார்ல, அதனால் வந்து நான் எடுத்தால் கொஞ்சம் தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த ராஜா என்ன பண்ணாரோ, அந்த அம்மா அழைச்சிட்டு அரண்மனைக்கு போயிட்டு 3 நாள் நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா அவர் பராமரித்தாங்களாம். அது மாதிரி நம்ம ஏசப்பா எங்கள் இல்லத்தில் வாங்க, உள்ளத்தில் வாங்க நம்ம கூப்பிட்டே இருந்தால் நம்ம இல்லத்தில் வந்தார், உள்ளத்தில் வந்தார். ராஜாவே வரும்போது ராஜாக்கிட்ட நம்ம போகும்போது எல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஏசப்பா நம்மக்கிட்ட வந்துட்டா எல்லாமே நமக்கு தானே. அவர் பிள்ளை ஏசப்பா, ராஜாதி ராஜா பிள்ளைங்க நம்ம. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவரே நம்மக்கிட்ட இருக்கும், அவர்கிட்ட நம்ம போகும்போது அவர் நம்மக்கிட்ட இருக்கும்போது எல்லாமே நமக்கு தான். அதான் ஏசப்பா இயேசுவே இல்லத்தில் வாங்க ஆண்டவர், என் உள்ளத்தில் வாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் வருவார். சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைப்படாது. நம்முடைய காலங்கள் வந்து குறுகி விட்டது. வாழ்ந்த காலங்களோட வாழும் காலம் மிகவும் குறைவு. ஒரு மனிதனுக்கு தற்போது 60 வயது என்றால் அவன் இன்னும் 60 வயது இருப்பானா? இல்லை. இன்றைக்கே கடைசி நாளாக கூட நமக்கு இருக்கலாம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு என்று தெரியாத உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாதுங்க, அந்த மாதிரி உலகத்தில் நம்ம இருக்கிறோம். யோபு 14:1 பார்க்கிறோம், இஸ்ரவேலில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சல நிறைந்தவனுமாய் இருக்கிறான். வெளிப்படுத்தும் விசேஷம் 25:17 ஜீவ புஸ்தகத்தில் காணப்படாத எவனோ அவன் அக்கினிகளில் தள்ளப்பட்டான். உலக பிரகாரமான பரிசீலை தோல்வியடைந்தவர்கள் ஒரு வீணாகி விட்டது என்று கவலைப்பட்டாலும் கூட அடுத்த தேர்வு வெற்றி பெற்றலாம் என்று நம்பிக்கை வைப்பார்கள். ஆனால் வாழ்க்கை தேவை இன்னொரு முறை எழுத முடியாது. வாழ்க்கை தேர்வை வந்து இன்னொரு முறை எழுத முடியாது. இன்னொரு சந்தர்ப்பமும் கொடுக்க முடிவதில்லையா. எபிரேயர் 9:27 வந்து அன்றியும் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவ மார்க்கத்தில் மரணத்துக்கு பிறகு உள்ள நிலைமையை வேத புத்தகம் மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறதாம். பிரசங்கி 12 வாசிக்கிறோம், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடி போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாதத்தில் நினைவு. எப்போ ஆண்டவர் நினைக்கிறோம், வாலிப பிரயாதம் ஆண்டவர் நினைக்க சொல்லிக்கிறாங்க. வயசான கருத்தில் சின்ன நினைக்கிறோம், வயசான நினைக்கிறோம். அவங்களும் எல்லாமே பாரமாக போயிடுவாங்க. இளம் வயதில் தான் சிருஷ்டிகர் நினைன்னு பைபிளில் பிரசங்கில் நம்ம பார்க்குறோம். இளமை பருவம் சிருஷ்டிகர் நினைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து முன்மாதிரி ஜபம் வந்து லூக்கா 22:42 பார்க்குறோம். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து முன்மாதிரி ஜெபம் வந்து தேவ சித்தத்தின்படி செய்ய நமக்கு வழிகாட்டுகிறது. எவ்வளவு நல்ல உதாரணமாக ஜெபம் பார்த்தீங்களா? அது எவ்வளோ ஜெபம் ஆண்டு உங்கள் சித்தப்படியே செய்யுன்னு சொல்கிறாரு. அநேகர் கர்த்தருடைய சித்தத்தை எப்படி தெரியுமா அறிவாங்க? எங்கேயாவது வெளில போனால் டக்குன்னு பைபிள் விரும்புன்னு போய் பார்ப்பாங்க. அப்படியே எடுத்துகிட்டு கண்ணை வச்சுட்டு அப்படி கண்ணை வைப்பாங்க. ஏதாவது ஒரு கையில் ஏதாவது ஒரு வசனம் மாட்டினா இந்த வசனம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு பெண்ணு பார்க்க போயிருக்காங்க.
வேலை பார்க்க போகும்போது சரி நம்ம பைபிள் எடுத்து பார்க்கலாம், பைபிள் எடுத்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுத்து டக்குன்னு ஏதோ வசனக்கு குறி கேட்குற மாதிரி டக்குன்னு இப்படி பார்த்தாங்க போது என்ன இருந்துச்சுன்னா, மத்தேயு 27:5 பின்பகுதியில் 4 கொண்டு செத்தான்னு எழுதியிருந்துச்சான். சே என்னடா அது அப்படி மனசு ரொம்ப கலங்காது. திரும்பி வேதத்தை மூடிட்டாங்களாம். மூடி திரும்பி மறுபடியும் நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது என்ன இருக்குதா, லூக்கா 10:37 பின்பகுதியில் வந்து நீயும் போய் அந்த படியை செய் என்ற வசனத்தை தொட்டான். என்னடா ஏதோ 4 கொண்டு செத்தான் இருக்குது, அது நீயும் போய் அந்த படியை செய்யின்னு வசனத்தை தொட்டான்னு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆளுக்கு. சரி 3வது முறை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3வது முறை பார்க்கலாம். எப்போயும் 3 வாட்டி நம்ம செஞ்சு பார்ப்போம். அதில் என்ன இருக்குது 3வது வாட்டி, யோவான் 13:20 பின்பகுதியில் வந்து நீ செய்கிறது சீக்கிரமாக செய்ய என்று வாசகத்தை கண்ணை பார்த்து தொட்டுட்டானா. அதை அடைஞ்சவனுக்கு எப்படி இருந்திருக்கும். அதை வசனத்தை எப்போதுமே சரியாக நேராக ஒழுங்காக படிக்கணும், கரெக்டாக படிக்கணும். சும்மா அங்கங்கே தொட்டு படிக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் படித்து தொட்டுலாம் பார்க்கக்கூடாது. கரெக்டாக நம்ம வந்து வசனத்தை அழகாக படிச்சுட்டு வரணும், ஒழுங்காக படிக்கணும் வசனத்தை. இப்போ நம்மோடு இருந்தவர்கள் வந்து இன்றைக்கி என்ன இருக்காங்க, எல்லோரும் யாருமே இல்லைங்க. இன்றைக்கி நம்ம கூட இருந்தாங்க இவ்வளோ பேர் இன்றைக்கி கல்லறையில் இருக்கிறாங்க. இந்த நல்ல நாள் ஆண்டவர் காரணம் செய்திருக்கிறாரு. எவ்வளோ நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம கூட நிறைய பேர் கல்லறைகள் இருக்கிறாங்க, சில பிணவரையில் இருக்கிறாங்க, சில உடல் நல குறைவாக படுக்கையில் இருக்கிறாங்க, சில மருத்துவ எந்திரம் வச்சுருக்கிறவங்கள உபகரணத்தோடு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம கடவுள் எவ்வளோ நல்லவன் நம்மளை வச்சுருக்கிறாரு. அந்த ஆண்டவர் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நன்றி சொன்னோமா? நன்றி சொல்ல நம்ம கற்றுக்கணுங்க. நானும் அவங்களும் முதல்ல அப்படி தான் இருந்தேன், நன்றி சொல்ல மாட்டேன் ஆண்டவர்கிட்ட. அப்புறம் பைபிள் படிக்க சில பார்க்கும்போது தான் இன்னும் உலகத்துக்கு ஆண்டவர் வந்திருக்காரு. நம்மள ஆள் அற்புதமாக படைச்சி வச்சுருக்காரு. ஒவ்வொரு அவையும் அது வேலையெல்லாம் செய்யுது, நல்லபடியாக நம்மளை வச்சுருக்கிறாரு. அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நன்றி சொல்ல நான் கற்றுக்கிட்டேன். இதை பார்க்குறவங்க நீங்களும் நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. என்ன எவ்வளோ நம்மளை ஆண்டு ஆசீர்வச்சிருக்காரு, எவ்வளோ நம்மளை ஆண்டு ஆசீர்வச்சு நான் சொல்ல ஒரு சொல்லுவேன் நான். பாருங்கள், பார்த்துட்டு ஐயோ ஆண்டு இவ்வளோ நம்மளை ஆசீர்வச்சிருக்க தேவனுக்கு நம்ம ஒரு நாள் கூட நன்றி சொல்ல விட்டுட்டோமே அப்படி நம்ம நினைப்போம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் கர்த்தரின் பெரிதான கிருபை இன்று காலையில் நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லோரும் பார்க்குறீங்க, இந்த நாளை பார்க்குறோம், சூரிய உதயத்தை பார்க்குறோம். எவ்வளோ பேர் இல்லாமல் போயிட்டாங்கல்ல என்ன. அப்போ நம்ம இந்த நாளை பார்க்குறோம், நன்றாக தூங்கி எழுந்து சூரியனை பார்க்குறோமா. எவ்வளோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தார், போயிட்டு வீட்டுக்கு போனார். அந்த காலையில் எழுந்திருக்கும் போது இறந்துட்டார். நினச்சாரா நம்ம இறந்துருவோம் நினச்சாரா? நினைக்கலையே. அப்போ வந்து நம்ம இருப்போம்னு தான் நினச்சிருந்துருப்பார். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஆண்டவரை போன நம்ம கேட்போம், இயேசுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரை போனோன்னு அவர் நம்மளை பார்த்து கேட்பார், உலகத்தில் இத்தனை வருடம் உனக்கு கொடுத்து நீ எனக்காக என்ன செய்தாய் என்பார். நாம் சொல்லணும், ஆண்டவரே 5 கோடி ஆத்துமக்களை கொண்டு வந்திருக்கான், ஆண்டவரே 5 கோடி ஆத்துமக்களை கொண்டு வந்திருக்கான்னு சொன்னேன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவார். ஒன்றுமே இல்லாமல் ஆண்டவரே நான் சீரியல் பார்த்தேன் ஆண்டவரே, அது சினிமா பார்த்தேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவார், நம்ம பாவமே அவர்களும் பிரிவினை உண்டாக்கிடும் சொல்லிட்டு பின்னாடி ஓடிட்டுருவார். ஓடி நரகத்தில் நீனே போய் விழுந்துரு, நம்மளே போய் விழுந்துருவோம். அவர் சொல்லவே வேணாம், நம்ம பாவமே நம்ம போய் பாவத்தில் விழுந்துருவோம். பாவம் வந்து நம்மளை வந்து பாவத்தில் நரகத்தில் தள்ளி விட்டுட்டோம். அதனால் பாவம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு மனுஷன் ஆயுசு 70 வருஷம் பலத்தின் 80 வருஷம் மேன்மேல் வர்த்தனம் சஞ்சலம் தான் அந்த 70 வருஷத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒன்றுமே நம்மளே பாரம் ஆகிடுவாங்க. இந்த பிரசங்களை நிறைய இருக்குது, நம்ம பாரம் ஆகிடும். 12 பிரசங்க 12 எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்களேன். நம்மளே பாரம் ஆகிறதுக்குள்ளே நம்ம அதிகாலை ஆண்டு தேடுவோம், ஜெபம் பண்ணுவோம். இப்போ இது 15/9/2020 திங்கக்கிழமை பேப்பர் தினமலர் பேப்பரை படித்தேன். மெடிக்கல் லீவு கேட்ட 10 நிமிஷத்தில் மாரடைப்பால் உயிரிழந்த ஊழியராம். அவர் 40 வயது ஊழியர். அவர் பேர் சங்கராம். அவர் தனது நண்பருடன் எனக்கு முதுகு வலி இருப்பதாக எனக்கு லீவ் போடணும், மெடிக்கல் லீவ் போடணும்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்கிட்ட பேசியிருக்காரு. காலை எப்போ பேசினாரு, காலை 8:37 பேசும்போது இவர் சொன்ன வழக்கமாக ஆளுங்க அப்படி தானே இப்போ சொல்லுவாங்க, ஏதாவது உடம்பு சரியில்லை மெடிக்கல் லீவ் போடுறது ஏதாவது காரணம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கிட்டு இருந்தாராம். திடீர்னு ஒரு 11 மணிக்கு திரும்பி ஒரு ஃபோன் வருதான். ஃபோன் வந்தாங்கன்னா அந்த சங்கர்ன்றவர் வந்து இறந்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். ஏன்னா காலையில் 8:37 நம்மகிட்ட பேசினார், 11 மணிக்கு ஃபோன் வருது இறந்துட்டான்னு வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே கன்ஃபார்ம் பண்ணாராம். உண்மையாக போய்னா ஆமாம் இறந்துட்டார் சார். சரின்னா அவர் வந்து அவர் ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு அவர் பார்க்கணும் உண்மையாக இறந்துட்டாராம். 8:37 மணிக்கு பேசினவர் 8:47 இறந்துட்டாருங்க. இருக்க 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் போயிட்டார். அப்போ வந்து என்ன நம்ம நினைக்கிறோம், நம்ம உலகத்தில் நம்ம எப்போவுமே இருந்துருவோம் நினைக்க வேண்டாம். அடுத்த நிமிஷம் என்னென்னு தெரியாத நம்ம உலகத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை என்பது இதன் வாயிலாக உறுதியாகிட்டது. அதனால் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம், எப்போயுமே மகிழ்ச்சியாகவே இருப்போம். எரி நரகம் உண்மையே. நரகம் ஒரு மனிதனால் சொல்லப்பட்ட கட்டுக்கதையோ அல்லது கற்பனையோ இல்லை. சாத்தான் உண்மை, அவன் வல்லமைகள் உண்மை, அவன் கீழே இயங்கும் அசுத்தாவின் வல்லமை உண்டு. குட்டி சாத்தன் செயல்பாடுகள் உண்மையே. குட்டி சாத்தன் வழிபடுறவங்க வந்து என்ன சொன்னிச்சான்,
வந்து ஆதாமியாள்கிட்ட பேசுகிறது நான் தான் நினச்சான். எப்படி சொல்லுது? ஆதியாகமம் 3:5 பார்க்குறோம், நீங்கள் இது புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல இருப்பீன்னு தேவன் அறிவார் என்றது. ஆதாமியாள்கிட்ட போய் பேசுனிச்சா? தேவனிடத்துலையும் பேசுனிச்சான். எப்படி பேசுனுச்சு? லூக்கா 4 3, 5, 6, 7 பார்க்குறோம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பாவமாகும்படி சொல்லு என்றான். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர் காண்பித்தது. 4:6 இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமான இவைகளை கொடுக்கிறேன். 4:7 நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இப்போ சாத்தான் ஆண்டோட்ட பேசினானா. அப்போ அவனும் வல்லமில்லனா, சாத்தான் வல்லமில்லனா. அதை கேட்டவொடனே எல்லாம் செய்வானா. அதனால தான் நாங்கள் சாத்தானை வழிபடுறோம். சாத்தானை கும்பிட்றாங்களே, அவங்க சொல்கிறாங்களாம், நீங்கள் ஏன் சாத்தானை வழிபடணும்னா, நான் முதல் சாத்தானே ஆதாமியாள்கிட்ட பேசுனுச்சு, அப்புறம் ஆண்டோட்டையும் பேசுனுச்சுல, அதனால் அதுதான் பேசுனுச்சு. அதனால் அது கேட்டதான் எங்களுக்கு கொடுக்கும், அதனால நாங்கள் அதை கும்பிட்றோம், அதை வழிபடுறோன்னு சொல்கிறாங்களாம். இவ்வளோ முட்டாள்தனம் பாருங்கள். ஆனால் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்களானால் நான் விண்ணுலகத்திலிருந்து அவர்கள் வேண்டுதலை கேட்டு தேசத்திற்கு சேமத்தையும் பூர்ண சரீர சுகத்தையும் கட்டளையிடுவேன். எப்படி சொர்க்கம் என்று ஒன்று உண்டோ அதே போல் நரகமும் உண்டு. நரகத்தில் வராது தப்பிக்க ஒரே வழி உண்டு, அவ்வள்ளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. இப்போ 10 லட்சம் பரிசு யாருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு போட்டி வைக்கிறாரு. என்ன போட்டி வைக்கிறாருன்னா, ஒருத்தர் ஒரு மாடை கொண்டு நிற்க வைக்கிறார். மாடை நிற்க வச்சு இந்த மாடு சிரிக்கணும், அப்புறம் அழுவணும், அப்புறம் ஓடி போயிடணும். அப்படி செய்கிறவங்களுக்கு 10 லட்சம் பர்சன்றாரு. இதை கேட்ட ஒரு பாஸ்டர் கேட்டுகிட்டே வந்தவர் ரொம்ப கவலையோடு கேட்டு பார்க்குறாரு. நல்லா இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, போட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. நான் இந்த மாதிரி மாடை சிரிக்க வைக்கிறேன், அப்புறம் அழுக வைக்கிறேன், ஓட வச்சிடறேன் சொல்லிட்டு 10 லட்சம் கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு கண்டிப்பாக 10 லட்சம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டி ஆரம்பிச்சு அந்த மாட்டுக்கு அதில் போய் எதுவும் சொல்கிறாரு. சொன்னோன்னு மாடு சிரிக்குது. அப்புறம் திரும்பி எதுவும் மாவட்டக்கிட்ட சொன்னார், மாடு அழுகுது. அப்புறம் என்னமோ அப்படி சொன்னார், மாடு ஓடி போச்சு. சரின்னு சொல்லிட்டு 10 லட்சம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டோன்னு பார்த்துட்டு சரி மாடு சிரிச்சிச்சு, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னுக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, எல்லா பாஸ்டரும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், அதனால் சொன்னோன்னு மாடு சிரிச்சிருச்சு. எல்லா பசங்க யாரும் ஒற்றுமையாக இருக்கா? யாரும் ஒற்றுக்க மாட்டேன். ஏன் சபை பெருசு ஓம் பெருசுன்னு தானே சொல்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்க மாட்டோங்க. அதை சொல்லி கேட்டு நான் ஒற்றுமைன்னு சொன்னால் சொல்லி சிரிச்சிருச்சு. சரி அப்புறம் ஏன் அழுது அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, என்னை சபை மக்கள் என்னை திட்டுறாங்க, ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, அதனால் ரொம்ப வருத்தமாக சொன்னோன்னு அழுதுருச்சு. சரியா ஓடி போயிடுச்சுன்னு. ஏசப்பா ஊழியம் செய்ய வரியான்னு கேட்டேன், அதான் ஓடி போயிடுச்சு. அப்போ ஏசப்பா ஊழியம் செய்யணும் அவ்வளோ கஷ்டமா, மாடே ஓடி போயிடுச்சான். அது ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்லி ஒரு புக்கில் படித்தேன், அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? சரி. இப்போ நம்ம 80 வயது பெரியவர் இருந்திருக்காரு. அவர் இதயத்தில் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. நல்லபடியாக முடிந்த பிறகு அவர்கிட்ட போய் 7 நாளுக்கு இருந்தவர் 8 லட்சம் பணம் கொடுத்துட்டாங்க, பில்லு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே அவர் பார்த்துட்டு அழுதாராம். உடனே டாக்டருங்கெல்லாம் கேட்டாங்களாம், ஏன் அழுகிறீங்க? இங்கே நம்ம கம்மி நான் பண்ணிடுறேன், கம்மியாக அழுகாதீங்க. இல்லை நான் அதுக்கு அழுகலை, நீங்கள் 10 லட்சம் கூட நான் கொடுத்துருவேன். ஆனால் என்னை இப்போ எனக்கு 80 வயசு ஆகுது. இவ்வளோ நாளாக 80 வயசு, இந்த 80 வருஷம் இந்த உலகத்தில் நான் இருந்திருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவர் எனக்கு இலவசமாக கொடுத்துருந்தார் இந்த இதயத்தை. நான் ஒரு நாள் கூட நன்றி சொல்லலை. 7 நாளைக்கு 8 லட்சம் நீங்கள் வாங்கிட்டீங்க, அதை நினச்சி தான் நான் அழுதேன். ஒரு நாள் கூட நமக்கு நான் நன்றியே சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ என்னால் இப்போ என்ன இருந்துச்சுன்னா, அதான் இப்போ நமக்கு ஆண்டவர் இலவசமாக நம்ம கொடுத்துருக்கிறாரு. நான் தான் நம்ம நன்றி கட்டமாக நம்ம இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு அவைங்களும் இன்றைக்கி ரேட்டு என்ன விலை தெரியுங்களாங்க? ஒவ்வொரு அவைங்களும் நம்ம நினச்சி இன்றைக்கி அந்த விலையெல்லாம் சொல்கிறேன் கேளுங்க. அவ்வளோ ரேட்டுங்க, இலவசமாக கொடுத்துருக்காரு ஆண்டு. அதுக்கு ஒரு நாளாக நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? நன்றி நம்ம சொல்லவே இல்லையே, ஒன்று சொல்லாமல் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம நான் சொன்ன இந்த விலையெல்லாம் கேட்டிங்கன்னா நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்களே. நம்ம ஆண்டை நமக்கு இலவசமாக கொடுத்த நம்முடைய அவைகள் இன்றைய விலை ஒவ்வொரு ஊராக மாறும், ஒவ்வொரு கண்ட்ரியாக மாறும், ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ரேட்டு. செயற்கை பல்லு வைக்கிறதுக்கு ஒரு பல்லுக்கு 20,000, ஒரு பல்லு பண்ணி அந்த பல்லுக்கு 20,000, 32 பல்லுக்கு 6,40,000, பல்லுக்கு கேப் வைக்க 5,000, பல்லுக்கு மாத்திரம் ஒரு பல்லுக்கு கேப் வைக்கிறதுக்கு. 32 பல்லுக்கு 1,60,000. இதயத்தின் விலை 2,60,00,000. இதயம் பொறுத்த 2 கோடி. இது யாராவது மூளை சாவாழ்ந்து இதயத்தை பொருத்த முடியுமா? ஒரு கிட்னியின் விலை 60 லட்சமா, பொறுத்த 10 லட்சம். செயற்கை விரல் வைக்க 5 லட்சம், செயற்கை கால் வைக்க 10 லட்சம். ஒரு கண்ணுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஃபாரின் லென்ஸ் வைக்க 1 லட்சம். ஒரு கண்ணுக்கு 2 கண்ணுக்கு 2 லட்சம்.
இது வந்து தங்குறது திங்கிறதுலாம் அது வேறு. ஆஸ்பத்திரி திங்குறோமா அதெல்லாம் தனி. அது கால் முட்டி அறுவை செய்து பிளேட் வைக்க 8 லட்சம். கையில் எல்போ தேய்ந்து போனால் பிளேட்டு வைக்க 6 லட்சம். இவ்வளோ விலையா என்ன? இது காஸ்ட்லி மெட்டீரியல்ன்றாங்க. கிட்னிக்கு பதிலாக ஒரு முறை டயாலிசிஸ் செய்ய 15,000. செயற்கை முடி வைக்க 8 லட்சம். தலைக்கு தலை வேறுபடுமா, சிலருக்கு தலை சின்னதாக இருக்கும், சிலருக்கு பெருசாக இருக்கும். இதில் வழுக்கு விழுந்த இடத்துல வந்து முடி வைக்கிறதுக்கு மாதிரி சினிமா ஆக்டர்லாம் வச்சுக்கிறாங்கல்ல. ரத்தம் ஒரு யூனிட் வாங்க 10,000, 10,000 12,000. இதயம் 1 மணி நேரம் செயற்கையாக இயங்க வைக்க 2 லட்சம். 1 மணி நேரத்துக்கு. செயற்கையாக சுவாசிக்க 1 மணி நேரம் ஆக்சிஜன் சிலிண்டர் 2 லட்சம். ஆக்சிஜன் இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது என்று தெரிந்த தேவன் நம்ம நாசிலே ஊதினார். எப்போ ஊதினார்? ஆதியாகமம் 2:7 பார்க்கலாம். தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மானான். மேலும் உயிருக்கு மதிப்பே கிடையாது. கோடி கோடியாக செலவழித்து செயற்கை உறுப்புகள் பொருத்தினாலும் அவை இயற்கை உறுப்புகளும் செயல்படாது. இப்போ புதிதாக தாய்ப்பால் கூட விற்பனைக்கு வந்துருச்சு. 50 கிராம் தாய்ப்பால் வந்து பதப்படுத்தப்பட்டு பவுடர் 10,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறதாம். எந்த ஒரு கைமாறும் எதிர்பாராமல் அன்புள்ள இறைவன் நம்மை கவனித்து வருகிறார். நாம் அனுபவிக்கும் நல்வாழ்வு அநேகருக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஆகவே எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் கண்கள், காதுகள், மூளை, மூக்கு, வாய், இதயம், சிறுநீரகங்கள், நுரையீரல், இறப்பை, கால்கள், கைகள் எல்லாவற்றுக்கும் தினமும் நன்றி சொல்லணுமா. தினமும் ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவர். உறுப்புகள் அவைங்களாம் நல்ல வேலை செய்து நன்றி ஆண்டவரேன்னு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கணுங்க. நம்ம நினைப்போம் ஒரு சுண்டி வர இல்லாமல் இருக்க முடியுமாங்க. நிறைய பேர் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து 70 ஒரு அம்மா இருக்காங்க, 72 வயசு. அவங்களுக்கு முட்டியில் ஒரு முட்டி அவங்களுக்கு எடுத்துட்டாங்க, சுகர்னு எடுத்துட்டாங்க. அப்படியே தவழ்ந்து நடப்பாங்க. அவங்க நல்லா வாலிபத்தில் நல்லா வேலை செஞ்சவங்க. அவங்க பார்க்கணும் மனசு கஷ்டம். நம்ம ஒவ்வொரு அவையும் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கடவுள் கரெக்டாக தான் வச்சுருக்கிறாரு. நம்ம அதுக்கு சரியாக வந்து இது பண்ணாமல் ஆண்டோட கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இது செய்யல அது செய்யு கேட்டுட்டு இருக்கோம். ஒரு கண்ணு இல்லாமல் பார்த்து பாருங்களேன். இப்போ என் கண்ணு 2 கண்ணுமே ஆப்ரேஷன் பண்ண கண்ணு. ஆண்டர் வந்து வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போது நல்லா வச்சிருந்தாரு. ஒரு ஆப்ரேஷன் ஒரு கண்ணில் வந்து ஒரு லென்ஸ் கொஞ்சம் நவுந்துக்குச்சு. அப்படியே ஆண்டவர் வயிற்றில் எங்கள் அம்மா வயிற்றில் அப்படியே வச்சிருந்தாரு. என்ன நல்லா தானே வச்சிருந்தாரு. என்ன அங்கே எங்கே நன்றி சொன்னேன். நான் ஆப்ரேஷன் பண்ணி வச்சு நான் லென்ஸ் நவுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எப்படி பாருங்க, கடவுள் கரெக்டாக தானே வச்சுருக்கிறாரு. நம்ம ஏதாவது உறுப்பு அது ஒன்றும் இல்லாட்டி நமக்கு அது அருமை அப்போ தான் நமக்கு தெரியும். ஐயோ எனக்கு இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காதெல்லாம் நல்லா கேட்குதுல்ல, வாய் நல்லா பேசுகிறோம்ல, நல்லா சாப்பிட்றோம்ல, நல்லா செரிமானம் ஆகுதுல, எல்லாம் அது வேலை கரெக்டாக தானே செய்யுது. இப்போ ஒரு சின்ன ஒரு கதை என்னென்னா, பிறக்கும் தருணத்தில் கடவுளை பார்த்து குழந்தைய வந்து என்னை பூமிக்கு அனுப்ப போகிறதா சொல்கிறீங்களே, இவ்வளோ குட்டியாக இருக்கிறேனே, எப்படி அங்கே வாழ்வேன் என்று கேட்டுச்சான். அப்போ ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதே, தேவதைகள் ஒன்றை ஒரு தேர்ந்தெடுத்துள்ளேன், அது பூலோகத்தில் உனக்காக காத்து கொண்டிருக்கும், வேண்டிய உதவிகளை செய்யும் என்றார் கடவுள். இதை கேட்ட குழந்தை, சொர்க்கத்தில் ஆடி பாடி சிரித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், பூலோகத்திலும் இப்படியே இருக்க வருமே, அது நிறைவேறுமா என்னச்சான். ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சான். ஒரு குழந்தைய ஆண்டு அனுப்ப போகிறாரு, பரலோகத்துலேருந்து அனுப்ப போகிறாரு, இந்த மாதிரி ஒன்று அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தை முடியாதுன்னு அழுகுதான். நான் போக மாட்டேன், இங்கே நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிற, தேவதை உனக்காக பாடும், ஆடி குதூகலப்படுத்தும், அன்பை பொழியும், மகிழ்ச்சியாக இருக்கலாம், உன் விருப்பப்படியே நடக்கும் என்றார் கடவுள். உடனே குழந்தை, நான் எப்படி மற்றவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ளுவேன் அப்படின்னு கேட்டான். கடவுள் சொன்னார், அது மிகவும் எளிது. எப்படி என்று குழந்தை கேட்டுச்சான். தேவதை இனிய சொற்களை கற்றுக் கொடுக்கும், சரளமாக தயக்கமின்றி உரையாடவும் பயிற்சி கொடுக்கும். உடனே குழந்தை சொன்னதான், மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் சொல்வது போல் என் பூலோக வாழ்வு அமையட்டும், ஆனால் என்று பேச்சை வந்து நிறுத்திச்சான். என்ன குழந்தை, ஏன் பேச்சு என்ன ஆனா அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னுச்சான். என்ன சந்தேகம் உனக்கு? உங்கள்கிட்ட பேசலாம், எப்படி பேசணும்னு கேட்டுச்சான். பிரார்த்தனை செய், தியானம் பண்ணு, அப்போ நீ என்னோட பேசலாம் அப்படின்றார் ஆண்டவர். எப்படி பிரார்த்தனை செய்வது என்பது தேவதை கற்றுக் கொடுக்குன்னு. இன்னும் ஒரு சந்தேகம் கடவுளே என்று சொல்ல, சரி இப்போ பூலோகத்தில் கெட்டவர்கள் அதிகம் இருப்பார்கள் அறிந்தேன், அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டான். நீ சிறிதும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த ஆபத்து வந்தாலும் தேவதை உன்னை காக்கும் என்று தைரியம் ஊட்டினார் கடவுள். அப்போது சொர்க்கத்தில் அமைதி சூழ்ந்தது, பூமியில் பயங்கர வலியால் அலறல் சத்தம் கேட்டது. உடனே குழந்தை அவசரமாக, கடவுளே, நான் இப்போது பூலோகம் சென்றாக வேண்டும், என் தேவதின் பெயரை கூறுங்கள் என்னச்சான். தேவதின் பெயர் முக்கியமல்ல, அது உன் வரவுக்காக காத்திருக்கும், நீ சென்றதும் அள்ளி அணைத்து கொள்ளும், நீ அம்மா என்று அழைத்தால் போதும் என்று அறிவுரைத்தார் கடவுள். அப்போ தான் அம்மா தான் தேவதை என்பதை புரிந்து கொண்டது குழந்தையா. நமக்கு எப்போதும் உதவும் தேவதை அம்மா தான். அந்த தேவதையின் செயலை அங்கீகரித்து போற்றி நன்றியுடன் இருப்போம். அம்மா நமக்கு தேவதை. அவங்க எவ்வளோ பேர் அம்மா வந்து மதிக்காமல் இருக்கிறீங்க, மதிங்க சரிங்களா. சரி, எல்லாத்துக்கும் சின்ன ஜெபம் பண்ணிடலாமா. அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
அப்போ அந்த ஹெவன் டிவி பார்க்க ஒவ்வொரு கடவுள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் மகளிர் தினத்துக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர், திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தா. நீ சர்வ வல்லமை தேவனப்பா ஆண்டவரே. நீ சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிற ஆண்டவரே. இந்த ஷோவை பார்க்குற ஒவ்வொருவரும் கடவுள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை தேவனப்பா. அந்த சராசரம் அந்த இருக்க தேவாதி தேவனே மேறது ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சந்த கத்தத்திற்கு ஒரு நன்மை குறைவில்லைன்னு சொன்னீங்களப்பா. கர்த்தாவே மெத்தியாடு நீ கைவிடுவதை நாம எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. அப்பா அந்த ஷோ பார்த்து ஆண்டவரே அதிகாலை மெத்தியாடு கிருபை வர ஒரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. மகளிர் தினத்தில் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ சர்வ வல்லமை தேவனப்பா. உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டு, திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.